மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். மாப்பிள இப்ப ஜாம் ஜாம்னு சாப்பிடுங்க சரியா? அம்மா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுறேன். என்ன கண்மணி? சூப்பர். ஆனா ஒரு ஐட்டம் குறையுது. ஐயோ ஏன் சமையல குறையா? அதானே தக்காளி சாதம் குறையுது. மாப்பிள என்னோட கைப்பக்குவம் என்னன்னு எல்லாமே கண்மணிக்கு தெரியும். அதெல்லாம் இனிமே காலம் முழுக்க என் பொண்ணு செஞ்சு கொடுப்பா. இப்ப ஏன் திறமைய பாருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆமா, கல்யாண மண்டபத்துல கூட மாப்பிள்ள கை நினைக்கல. இப்ப சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அப்பா சூப்பர்ப்பா. கண்மணி இந்த மிக்சர் சாப்பிட்டு. இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, சாப்பிடு. அம்மாடி மாப்பிள ஆசையா ஊட்டி விடுறாரு, வாய்க்கமா. கண்மணிய ஊட்டிக்கு அனிமூன் கூட்டு போய் காட்டுவார்னு பார்த்தா மாப்பிள்ள இங்கேயே ஊட்டிய காட்டுறாரு. சாப்பிடு. அதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன வெக்கம் பாரியா கண்மணி. ஏமா ஒருத்தர் நமக்கு ஏதாச்சும் செஞ்சா அத நாம திருப்பி செய்யணும்ல. டெஃபினெட்லி மாப்பிளைக்கு நீ ஊட்டுமா? ஊட்டி விடு. ஊட்டி விடுமா? ஐயோ இவர் சும்மாவே வைக்கப்படுவாரு. கண்கொள்ளா காட்சிடும். ஆசானே ஜென்ம சாபலி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? புரியுது புரியுது, அப்படிதான் நினைப்பீங்க. ஒரு நிமிஷம், அம்மா போன் பண்றாங்க. ஹலோ அம்மா. வருண், என்னப்பா நேத்து ராத்திரி போனீங்க, போனதுல இருந்து ஒரு போனை கூட காணோம். சாரிம்மா. சரி, சம்பந்தி எப்படி இருக்காரு அத முதல்ல சொல்லு. அவர் நல்லா இருக்காருமா. சம்பந்தியம்மா நான் சௌக்கியம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வருண், எப்பப்பா இங்க வருவ? சாப்பிட்டு கிளம்பிடுவோம்மா. சாப்பாடு அங்கயா? ஆமா. கண்மணி எங்க? இதோ தரமா. ஹலோ அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை. அப்பாவை பத்தின கவலையில தகவல் சொல்லாம இருந்துட்டேன். பரவாயில்லம்மா. பப்பு என்ன பண்றான் அத்தை? ஐயா ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. உங்க ரெண்டு பேர் மேலயும் கோவமா இருக்காரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, அப்படியே ஸ்ட்ரைக் பண்றாரு. சரி நீங்க போனை கொடுங்க, நான் பேசுறேன். சரி இந்தாடா. நான் பேச மாட்டேன். கேட்டல்ல, அவன் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கா விட்டுட்டானா. சரி, நான் சீக்கிரமே வந்து அந்த காவை பழமாக்குறேன். சீக்கிரம் வந்து சேருங்கம்மா. வச்சிரட்டுமா? சரிங்க அத்தை, சீக்கிரமா வந்துடுறோம். சரி. பப்பு, முதல்ல இத சாப்பிடு, அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. சரியா? எனக்கு போதும். மாப்பிள பந்தியில எப்பவும் 2 முறை சாப்பாடு வாங்கணும். இல்ல அதான் கண்மணி கிட்ட வாங்கிக்கிட்டேனே. ஓகேவா? 2 கரெக்ட் ஆயிடுச்சு.
கண்மணி, இதுக்கு மேல உங்க அப்பா முன்னாடி நடிக்க முடியல. உண்மை தெரிஞ்சா அவர் தாங்க மாட்டாரு. தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பு. மாப்பிள ஆ? ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. அப்ப உங்களுக்கு இருக்காதா? சாரி மாமா, ஆபீஸ் வேலையெல்லாம் ஒரு வாரமா கவனிக்கல. அம்மா வேற சீக்கிரம் வர சொன்னாங்க. அம்மாடி, மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகட்டும். இல்லப்பா, நாங்க வரும்போது பப்பு கிட்ட சொல்லிட்டு வரல. அவன் வேற கோமா இருக்கான். நாங்க போய் சமாதானப்படுத்தினாதான் அவன் சாப்பிடுவான் இல்ல? ஆமா ஆமா ஆமா. சரிம்மா, இதுக்கு மேல நான் தடுக்கல. அப்பா, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. பிச்சு, அப்பாவை ஒழுங்கா பாத்துக்கோ. புரியுது புரியுது. என்ன நம்பித்தானே ஆசானங்க விட்டுட்டு போறீங்க, அதானே? ஆமா. நீங்க தைரியமா போங்க கண்மணி, நான் பாத்துக்கிறேன். அப்போ வர மாமா, வா போலாம். ஏமா கண் கலங்குற? நீ சந்தோஷமா இருக்கிறதையும் மாப்பிள்ள உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கறதையும் என் கண் கூட பாத்துட்டம்மா. இது போதுமா எனக்கு. இனிமே நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பம்மா. நீ போயிட்டு வாமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். ஓரவிழி 100 மொழி, உன்னழகில் ஒளிராதோ காலை, ஈரைதழ் காது மடல், அத்தனையும் விழுங்காதோ ஆளை, கூந்தல் முதல் பாதம் வரை நீ சூட்டிட நானே. நாடகத்துல நம்ம 2 பேருமே நடிகர்கள் தான். நீ நடிச்சு நான் நடிக்கலனா நீ தான் மாட்டுவ. மேலும் கொடுத்திடும் காதல் அன்பே, உன் அன்பை நீ காட்டு கொஞ்சம். 7 ஜென்மம் கேட்காத நெஞ்சம், என் மூச்சும் இன்று உன்னோடு தஞ்சம். ஐம் சாரி. தேங்க்ஸ். ஆமா, எதுக்கு சாரி? இல்ல, உன் அப்பா வீட்டுல உங்க அப்பா முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. பாவம், உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் அதை நினைச்சேன். ஐம் ரியலி சாரி. என்னை புரிஞ்சுக்கோ கண்மணி. நான் கல் நெஞ்சக்காரன்லாம் இல்லை. ஆனா என் சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. அம்மா, எதுக்கு தேங்க்ஸ்? அப்பா முன்னாடி நடிச்சதுக்கு. அப்பா முன்னாடி எனக்கு ஜிமிக்கி மாட்டி விட்டு என்ன அன்பா வச்சிருக்கிற மாதிரி நடிச்சதுக்கு. அப்பா அதுக்கே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் முன்னாடி எனக்கு இந்த ஜிமிக்கி அழகா இருக்குன்னு போய் வேற சொன்னீங்களே. அவருக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல. எனக்காக மெனக்கிட்டு நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, பொய்யெல்லாம் வேற சொன்னீங்க. என் அப்பாவுக்காக தானே இப்படிலாம் சொன்னீங்க. அந்த அளவுக்கு என் மேல அக்கறையா இருக்கிறதுக்கு தேங்க்ஸ். இல்ல இல்ல, அது ஆக்சுவலி உங்க அப்பா சந்தோஷத்துக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அதெல்லாம் பொய் இல்ல. இருந்தாலும் உனக்கு இந்த ஜிமிக்கு அழகா தான் இருக்கு. இது பொய் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.